ஹாய் காய்ஸ், டுடே மீன் குழம்பு ரெசிபி எப்படி சுவையாக நம்ம வீட்டிலேயே செய்யலாம்ன்றத பார்க்கலாம் வாங்க. தேவையான அளவு எண்ணெய் விட்டுட்டு ஒரு ஸ்பூன் வெந்தயத்தை நல்லா பொரிய விட்டுட்டு 4 பச்சை மிளகாயை வெட்டி அது கூட போட்டுக்க வேண்டியதான். போட்டு நல்லா வெந்தயம் பொரிஞ்சதும் 2 சின்ன வெங்காயம் இருந்தால் மீன் குழம்புக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். அது தேவையான அளவு கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கிக்க வேண்டியதான். ஆனியன் நல்லா கலர் சேஞ்ச் ஆனதும் கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டு நம்ம கலந்து விட்டுக்க வேண்டியதான். ஆனியன் நல்லா வதங்கி வந்துருச்சு. அது கூட நம்ம மஞ்சத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணி அதையும் நல்லா கலந்து விட்டுக்க வேண்டியதான். நெக்ஸ்ட் நம்ம தக்காளி பழம் 2 நல்லா பெரிய சைஸ் தக்காளி பழமாக வெட்டி அது கூட போட்டு நல்லா அதையும் வதக்கிக்கலாம். நல்லா தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு. சூப்பராக நல்லா வதங்கிருக்கு. நெக்ஸ்ட்டு நம்ம மிளகாய்த்தூள் தேவையான அளவு போட்டுக்கலாம். மிளகாய்த்தூள் இது காரம் இல்லாதனால நான் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருக்கேன். நீங்கள் எவ்வளோ உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. மிளகாய்த்தூள் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா தூளுடைய வாசனை போன பிறகு நம்ம எலும்புச்சம்பளம் சைஸ் புளி எடுத்து நல்லா அதையும் கரைச்சி ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு தண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோக்கு தண்ணி விட்டுக்கலாம். அது கூட நம்ம தனியாத்தூள் சேர்த்துக்க வேண்டியதான். தேவையான அளவு சேர்த்துட்டு தனியாத்தூள் மீன் குழம்புக்கு ரொம்ப அதிகமாக போடக்கூடாது. ஏன்னா டேஸ்ட் அவ்வளோவா இருக்காது. எவ்வளோ கம்மியாக போடுறோமோ மீன் குழம்புடைய டேஸ்ட் நல்லாயிருக்கும். அடுத்து உப்பு நம்ம ஆட் பண்ணிக்க வேண்டியதான். அதுவும் தேவையான அளவு. நெக்ஸ்ட் மூடி போட்டு நம்ம கொதி எண்ணெய் பிரிஞ்சதும் நான் மாங்காய் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. மீன் குழம்புக்கு மாங்காய் ரொம்பவே சுவையாக இருக்கும். மாங்காய் போட்டு நல்லா ஒரு 2 செகண்ட்ஸ் நல்லா கொதிச்சு அந்த மாங்காய் வேகட்டும். நல்லா வெந்து வந்துருச்சு. அதுக்கப்புறம் நம்ம மீன் ஆட் பண்ணிக்க வேண்டியதான். மீன் நான் ஒரு கிலோ மீன் எடுத்துருக்கேன். அதை ஆட் பண்ணிக்க வேண்டியதான். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா தட்டு. மீன் நல்லா வெந்து வந்துருச்சு. நம்ம இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்க வேண்டியது. நம்மளுடைய மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நல்லா சுவையான மீன் குழம்பு நம்ம வீட்டிலே எப்படி செய்கிறதுங்கிறத வீடியோவாக போட்டிருக்கேன். நல்லா சுவையாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.